உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை ஆனந்த ஆரம்பத்தில் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் 12ஆம் திருமுறை நம்முடைய தெய்வ சேக்கிடாரால் இயற்றப்பட்ட பெரிய புராணத்தினுடைய பெருமைகள், அடியார்களுடைய சிறப்புகளை அவ்வப்போது பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு மகோ உன்னதமான ஒரு திருநீலகண்ட நாயனார் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணப்பரும் பூசலும் காரைக்கால் அம்மையாரும் இயற்பகை நாயனாரும் இளையான்குடி மாறநாயனாரும் மூர்த்தி நாயனாரும் மெய்ப்பொருளாரும் நாம் கேட்டு 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 நிறைய முறை சலித்து விட்டது. கொஞ்சம் நாம் ஒரு புதிய நம்முடைய பேசுபொருளாக இல்லாத ஒரு நாயனார் பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். திருநீலகண்டர் தில்லையம்பதியில் வாழக்கூடியவர். அவருக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டால், மண்பாண்டங்கள் செய்து வணிகம் செய்யக்கூடியவர், சிவன் மீது அளவு கடந்த பக்தி செய்யக்கூடியவர். இவர் செய்கிற தொழிலையே ஓய்வு நேரத்தில் இந்த பிக்ஷாவந்தனம் எடுக்கக்கூடிய திருவோடு இருக்குது பாருங்கள், திருவோடு அதை தயார் செய்து சிவ அடியார்களுக்கு இலவசமாக கொடுப்பார். இப்போ நல்லா கேட்டுங்க, தில்லைவாழ் பகுதியில் பிறந்த இந்த திருநீலகண்டர் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு குயவர். அவரும் அவர்தம் துணைவியாரும் சிவபக்தி மிக்கவர். துணைவியார் சிவபக்தியும் பதிபக்தியும் மிக்கவர். தன்னுடைய இடைப்பட்ட ஓய்வு நேரங்களில் மண் பாத்திரம் செய்யக்கூடிய மனிதர் பிக்ஷாவந்தினத்திற்கான திருவோடுகளை தயார் செய்து அடியார்களுக்கு கொடுத்து வருகிறார். இது அவருடைய வாழ்வியலாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு முறை தன்னுடைய வணிக நிமித்தமாக வெளியூர் சென்றபோது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான தன் உள்ளம் மகிழக்கூடிய ஒரு மகளிரை பார்த்து விட்டார். பார்த்தது மட்டுமல்லாமல் தாம் திருமணம் வாங்கி இல்லறம் என்னும் தர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்கின்ற தன்னிலை மறந்து இன்பத்தையும் நுகர்ந்து விட்டார். மற்றொரு பெண்ணோடு இல்லம் திரும்புகின்றார். ஆனால் கணவனே தனக்கு தெய்வம் என்று வாழ்ந்த அந்த திருநீலகண்டருடைய மனைவிக்கு இது குறிப்பால் உணர்த்தினார்கள். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் இதை பற்றி சிந்திக்கவில்லை. 2-3 தினங்களில் திருநீலகண்டரே தன்னுடைய தவறை தன் துணைவியாரிடம் சொல்ல ஒரே ஒரு செய்தியை சொன்னார். அவருக்கு எப்போதுமே திருநீலகண்டம் யார் மீது பக்தி? உலகத்தின் பரம்பொருளாகிய எம்பெருமான் சிவன் மீது அன்பு கொண்டவர். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு திருநீலகண்டர் மனைவி, எம்மை தீண்டிவீராயின் திருநீலகண்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எனதுன்னு இல்லை, எம்மைன்னா ஃப்ளூரல், பலரை. இனி எந்த பெண்ணையும் நீ தீண்டக்கூடாது, இது சிவன் மீது ஆணை, தான் உட்படன்னு சொன்னார். அதற்கு திருநீலகண்டர் கட்டுப்பட்டார். ஏன்? மனைவியை விட்டுவிட்டு மாற்றான் மனைவியை நுகர்ந்த மாத்திரத்தில் தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தண்டனை. எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்க்கை சக்கரம் வண்டி சக்கரம் போல ஓடுகிறது. உலகத்தின் பரம்பொருள் சிவபெருமான் மேலிருந்து கீழே வருகின்றார். இவருடைய அளவற்ற அன்பை எடுத்து காட்டுவதற்கு தானே ஒரு அடியாராக ஒரு திருவோடை எடுத்து கொண்டு அவர் இல்லத்திற்கு வருகின்றார். இது பொன்னால் மணியால் மாணிக்கத்தால் மரகதத்தால் ஆன ஓட்டை விட பெரிது. இதை ஒரு பெட்டிக்குள்ளே பெட்டியை வச்சு பூட்ட சொல்லி மனைவியும் சாட்சியாக வச்சு, நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட போகிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு செய்கிற உதவி நான் திரும்பி கேட்கும்போது ஓட்டை தாங்கன்னாங்க. அதனால என்ன, ஓடு தானேன்னு வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சுட்டாரு. வந்திருக்கிறது சிவபெருமான்னு திருநீலகண்டருக்கு தெரியாது. இவர் பயணத்தை தொடர்ந்தார். நாட்கள் கழிந்தது. மீண்டும் வந்து ஓட்டை கேட்டார். ஓடை உலகத்தையே மறைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஓட்டை மறைப்பது கடினமா? ஓட்டையை மறைச்சிட்டார். இப்போ இவர் இது மாதிரி நான் 100 ஓடு செஞ்சு தரேன், புதிய ஓடு தரேன்னார். நீ மாணிக்க மரகதத்தில் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இந்த ஓடு தான் வேணும், நான் கொடுத்த ஓடு அதுதான், இல்லைன்னு சொல்லு. அப்போ அவர் சொன்னார், அது காணாமல் போயிடுச்சுன்னு நான் எப்படி நம்புறது? உன் பிள்ளையை கூப்பிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு பிள்ளை பேர் இல்லை, எனக்கு ஜந்துக்கள் இல்லை அப்படின்னார். அப்படியா, உன் மனைவியை கூப்பிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு. மனைவியை தான் இவர் தீண்ட முடியாதே,
இல்லை நீ பொய் சொல்கிற, மனைவியை கூப்பிடு. மனைவியையும் போய் கூட்டிகிட்டு வந்தார். ஊரே கூடியிருக்கக்கூடிய திருப்பூலிச்சரத்து குளக்கரையில் எல்லாரையும், தில்லைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவுடையோர், அறவோர், அந்தனர் எல்லாரையும் அமரச் சொன்னார். குளக்கரையில் மனைவியோடு இறங்குறதுக்கு ஒரு குச்சியை இந்த நுனியில் அவங்க, இந்த நுனியில் இவர் பிடிச்சிட்டு இறங்க போனார். சிவபெருமான் நெல்லு, அவள் கரம் பிடிக்கணும்னாரு. நான் இது மாதிரி வாழ்க்கையில் தப்பு செய்தேன், தப்பு செய்ததற்கு பிறகு இப்போ தான் நான் அதை அவங்கள தொடரதில்லை, நீங்கள் சொன்னதுக்காக கரம் பிடிச்சு அவளை சத்தியத்தை நிறைவேறேன், நீங்கள் கொடுத்த ஓடு காணும்னு இறங்க போனார். நீரில் மூழ்குவதற்கு முன்பு முதுமையோடு இருந்த திருநீலகண்டர் மூழ்கி வெளியில் வருகின்றார். இளமை கோலத்தோடு புலன்களை வென்ற புதல்வனே இளமையோடு திரும்பி வா என்று எம்பெருமான் ரிஷிப வாகனத்தில் காட்சி தந்த கண்குளிரும் அடியார் திருநீலகண்டர். இது போன்ற அடியாரின் வரலாறு மற்றொரு நாள் தொடரும். வணக்கம்.